இப்போ நடிகர் விஜய் அப்படின்றதுல இருந்து நம்ம தமிழ்நாடோட முதல்வர் விஜயா மாறி இருக்காரு. ஒரு யார் வாக்களிச்சாங்களோ வாக்களிக்கலையோ, ஆனா தமிழ்நாட்டுக்கு முதல்வர் நமக்கு விருப்பு வெறுப்பு இல்லாம நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமான ஒரு முதல்வராக தான் நம்ம திரு விஜய் அவர்களை பார்க்கணும். திரு விஜய் அவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 10ஆம் தேதி பதவி ஏற்றதிலிருந்து சற்றே குறைய இந்த 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அவர் பிரச்சாரம் பண்ணும் போதும் அவர் தான் ஹாட் நியூஸ், எலெக்ஷன் அப்பவும் அவர் தான் ஹாட் நியூஸ், 4ஆம் தேதி ரிசல்ட் தெரிவிக்கும் போதும் அவர் தான் ஹாட் நியூஸ், இன்றைய தேதி வரைக்கும் அவர் மட்டும்தான் ஹாட் நியூஸா இருக்காரு. எல்லா சேனல்லையும், எல்லாருடைய இந்த யூடியூப் வலைத்தளங்கள் உட்பட இந்த இந்திய அரசியல் சொல்லக்கூடிய ஒரு இடத்துலையுமே திரு விஜய் அவர்கள் தான் பேசும் பொருளா இருக்காரு. அதீதமான பேசும் பொருள். என்ன ஆக போறாரு அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இந்த தேதி வரைக்கும் நம்ம என்ன அவருடைய வேலைகள் எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு சின்ன காணொலியில பார்க்க போறோம். பார்த்துட்டு தொடர்ந்து அவர் செய்யக்கூடிய நல்லது கெட்டது நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இந்த நிகழ்ச்சி இருக்க போது. நமக்கு வேற வழி இல்லை. ஏன்னா வேற எதுவுமே பேசக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த பேச்சுக்களும் சிறந்த பேச்சுக்களும் ஆரம்பிக்கல. இனிமே போக போகதான் அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு, அது சம்பந்தமான சில காணொலி நம்ம போட முடியும். இன்னைய தேதி வரைக்கும் திரு விஜய் அவர்கள் மட்டுமே ஹாட் நியூஸா இருக்கிறதால அவரை பற்றிய மற்றும் ஒரு காணொலி, அவர் தன்னுடைய முதல்வராக பதவியேற்ற பின் என்ன நிகழ்வு நடந்தது, அது எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து. அதுக்கு 1000 பேர் 1000 விளக்கம் சொல்றாங்க. அதாவது ஆளுநர் நடத்திய ஒரு விழா. அது ஆளுநர் முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறமா நடக்கும் விழா தான் முதல்வரோட விழா. அதுக்கு முன்னாடி நடந்த விழா ஆளுநர் விழா. ஸோ கடந்த ஒரு 2 மாசம் 3 மாசம் முன்னாடி வந்த சட்டத்தின் பிரகாரம் நம்ம வந்தே மாதரம் ஜனகணம் பாடியதுக்கு பிறகுதான் நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் வந்தது. அதனாலதான் அது மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அதனுடைய ஆதவ அர்ஜுனா அவங்க என்ன பண்றாரு, தனியா ஒரு அறிக்கை விட்டு அதுக்கு ஒரு விளக்கம் தராரு. நம்ம அதை ஆல்ரெடி பேசிட்டோம். சரி, அந்த பிரச்சனை தூக்கி ஓர வைப்போம். அடுத்தது இந்த 200 யூனிட் கரண்ட் பிரச்சனை. இப்போ ஒரு அரசியல் என்னன்னா, ஒரு பிரச்சனையை மறைக்கிறதுக்கு அடுத்த பிரச்சனை எடுத்து வந்துருவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நடக்கிறது நேற்று நடந்ததை மறந்துடுவோம். அதான் அரசியல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம். இப்போ கடந்த எலெக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 5 வருஷம் நடந்ததெல்லாம் பெருசா பேசப்படல. கடைசி அந்த 1 மாசம் 15 நாள் நடந்ததுதான் பெருசா பேசப்பட்டு திரு நடிகர் விஜய் அவர்களுக்கு முதல் விஜய் அப்படி சொல்லி மாறி இருக்கிறாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த 200 யூனிட் மின்சாரம் நம்மளா கேட்கல, அவராதான் சொன்னாரு. மாதம் ஒரு குடும்பத்துக்கும் 200 யூனிட் மின்சாரம் வழங்குவேன்னு சொல்லி சொன்னாரு. அதை அவர் இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, அது உஷாரா என்ன பண்றாரு, தன்னுடைய தேர்தல் அறிக்கையில தகுதி வாய்ந்த அப்படின்ற ஒரு வார்த்தையை கண்டிப்பா நம்ம திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஒரு தேர்தல் அறிக்கையில முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த 1000 ரூபாய் தரும் சொல்லி எப்படி மாத்தினாங்களோ, அதே மாதிரி இவருமே தேர்தல் அறிக்கையிலே இவர் பேசுறதா மக்கள் கேட்டாங்களே தவிர, இவருடைய ரசிகர்கள் எல்லாமே இவருக்கு வாக்களித்த எல்லாருமே அவர் முகத்துக்காகவும் அவர் பேசிய அந்த 4-5 வார்த்தைக்காக தான் ஓட்டு போட்டாங்களே தவிர, அவர் சொன்ன அந்த மேனிபெஸ்டோ எடுத்து வச்சு படிச்சுலாம் ஓட்டு போடல. இருந்தாலும் விஜய் சாருக்கு ஓட்டு போட்டவங்க நான் திரும்பவும் சொல்றேன், அவர் முகத்துக்காகவும் அவர் என்ன மாற்றம் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் பேர்ல தான். அது 2 விதமான வாக்குகள் தான் அவருக்கு இருந்தது. ஒன்னுடைய பரம ரசிகர்கள், அடுத்தது இவர் மாற்றம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய ஒரு முறையும் மாற்றத்துக்கான ஒரு வாக்குகள் வரும். அந்த வாக்குகளும் திரு விஜய் அவர்கள் இருந்தது. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இவர் கொடுக்குற 200 யூனிட் 2500 அதெல்லாம் பெருசா நினைக்க மாட்டாங்க. அவர் ஊழல் பண்ணாம இருக்காரா, பொதுவான விஷயம் சரியா பண்றாரா, அந்த மாதிரிதான் அவங்க பெரும்பாலும் பார்ப்பாங்களே தவிர, இதுக்காகலாம் அவங்க மனசு மாறக்கூடிய அளவுக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் முழுமையா நம்புறேன். ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தையில அவர் மாறுறாரு. 200 யூனிட் மின்சாரம் தருவேன்னு சொல்லி ஏதோ ஒரு வேகத்தை சொல்லிட்டாரா என்னன்னு சொல்லி தெரியல மாசம். ஆனா இப்போ இந்த நிதி நிலைமை அதெல்லாம் சொல்ற, நிதி நிலைமை நல்லா இருந்தா கூட நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ண முடியாதுன்னா, ரொம்ப இலவசங்களை கொடுக்க முடியாது. இதற்காக தான் சீமான் அவர்கள் சொல்றாங்க, இலவசம் வேணாம், நல்ல படிப்பு கொடுங்க, எஜுகேஷன் கொடுங்க, அதே மாதிரி ஆரோக்கியமான வாழ்வு கொடுங்க, மத்தெல்லாம் மக்களே பார்த்துப்பாங்கன்னு சொல்லி சொன்னார். ஆனா அவருடைய பேச்சு பெருசா எடுப்படல. திரு விஜய் அவர்கள் ஆரம்பத்துல இலவசம் இல்லைன்னு தான் சொன்னார். ஆனா போற போக்குல இதே மாதிரி போனா ஓட்டு விழாம விழுந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு அதிமுக எல்லாத்தையுமே அதிகமா கொடுத்தவர் திரு விஜய் அவர்கள். 2500 ரூபாய், 2000 2500, 3 சிலிண்டர்னா 6 சிலிண்டரு, இந்த மாதிரி தாய்மாமா சரி என்னென்ன சீர் இருக்கோ எல்லாமே சொல்லி அதிகமான வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. ஆனா அவர் சைன் பண்ண முதல் வாக்குறுதியே மாதம் 200 யூனிட் சொல்றதை மாத்திட்டு இப்போ அதை தகுதி வாய்ந்த 500 யூனிட்டுக்கு குறைவா உபயோகங்களுக்கு 2 மாசம் ஒரு 200 யூனிட் சொல்லிட்டு மாத்திருக்காரு. நம்ம அதெல்லாம் இப்ப பெருசா பேச முடியாது. கண்டிப்பாக ஆரம்பத்துல இருந்தா செய்ய வேண்டிய விஷயங்கள் ரொம்ப இருக்கு. அடுத்து நம்ம பார்த்து மிக முக்கியமா அவர் பண்றது என்னன்னா, இப்போ
இந்த டாஸ்மாக்லாம் சம்பந்தமா சில இது சொன்னா அதெல்லாம் ரெகுலரா நடக்கிறது. எப்பவுமே வந்து நம்ம அதை வந்து எல்லா ஆட்சியும் வரும்போது ஃபர்ஸ்ட் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்க, டாஸ்மாக் ஒரு 500 டாஸ்மாக் மூடுவாங்க, அப்புறம் டைமை குறைக்கிறேன் அதிகரிக்கிறேன்னு வாங்க. மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது நல்லா பயங்கரமா தெரியும், ஆனா மறுபடியும் ஓப்பன் பண்றது எங்கேயுமே தெரியாது. இது இயற்கை நடைமுறை, அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம் இது. அதனால அதை பத்தி நான் பெருசா அதை வந்து பேச விரும்பல. அது நல்லதுன்னு சொல்றாங்க, அது வந்து போக போக தான் தெரியும். நான் சொன்னது அந்த பிரச்சனைக்குரிய விஷயங்கள் பத்தி தான் இப்ப நம்ம பேசுறோம். அடுத்து அனைவராலும் பாராட்டப்படக்கூடியது இந்த தலைவர்களின் சந்திப்பு. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், திரு சீமான் அவர்கள், அன்புமணி ராமதாஸ், வைகோ, அந்த மாதிரி இன்னைக்கு கூட திரு திருமாவளவன் காங்கிரஸ், அப்புறம் இந்த மாதிரி ஒருத்தரையா வந்து அவர் வந்து சந்திச்சு வந்துட்டே இருக்கிறாரு. எல்லா தலைவரையும் சந்திச்சு ஒருத்தரா சந்திச்சு தன்னுடைய பாசத்தை வெளிக்காட்டுறார். ஐயுஎம்எல் தலைவர் எல்லாரையும் பார்த்துட்டாரு. கடைசியா பார்த்துட்டு அவர் கடைசியா பார்த்த திரு சி வி சண்முகம், அதை விட்டுருவோம். அதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் நம்ம ஒரு சுமார் கிளான்ஸா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திரு ஸ்டாலின் அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக, அது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முன்னாள் முதல்வர் அப்படின்ற முறையில வந்து போய் பாக்குறாரு. அவரை மட்டும் பார்த்துட்டு வந்தா இன்னும் கொஞ்சம் ரெஸ்பெக்டா இருந்திருக்கும். அவர் என்ன பண்றாரு, எல்லா தலைவர்களையும் போய் பாக்குறாரு. அது ஏன் எதுக்குன்றது நமக்கு தெரியும். சில அது வந்து எல்லாம் பெருமை என்ன பேசுவாங்கன்னா, இது வந்து ஒரு பெருந்தன்மை அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லா தலைவர்களுமே வந்து உதயநிதி ஸ்டாலின் கூட எம்எல்ஏவா பதவியானவங்க கூட எல்லாரையும் போய் பார்த்துட்டு வந்தாரு. அவர் முடிஞ்சாலும் யாரெல்லாம் போய் பார்வையாளர் பார்த்துட்டு வந்தாரு. ஆனா இவர் பார்க்கறதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. இது வந்து எல்லாருமே வந்து ஒரு அரசியல், இவர் வந்து கை தேர்ந்த அரசியல்வாதியா இவர் மாறி இருக்காரு அப்படின்றது வந்து பல விஷயங்கள் நான் வந்து சொல்ல முடியும் என்னால. இப்ப எடுத்தோன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம அவர் வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல, ஆனா அவர் ஒரு கை தேர்ந்த அரசியல்வாதியா மாறி பல வருஷம் ஆகுது அப்படின்றது என்னுடைய ஒரு அனுமானம். அது ஒரு உதாரணம் பின்னால சொல்றேன். இன்னொருத்தரை பத்தி பேசும்போது நம்ம அதை பத்தி சொல்லுவோம். இப்ப ஒரு சில விஷயம் சொல்றேன், ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்றேன். இப்போ இவங்க தலைவர்களை சந்திக்கும் போது நாளைக்கு வந்து அவர் வந்து பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது, இன்னைக்கு போய் தலைவர்களை சந்திக்கும் போது தான் அந்த ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்ததுன்னு சொன்னா, நாளைக்கு மட்டும் பெரும்பான்மை இல்லாத அந்த பெரும்பான்மை நிரூபில தப்பிச்சிட்டாருன்னா கிட்டத்தட்ட 6 மாசம் வந்து அவரை கண்டிப்பா முதல்வர் பதவியில இருந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து எடுக்க முடியாது. சில கவர்னர் நினைக்காம சட்டமன்றத்துல வந்து எடுப்பது பெரிய ஒரு கஷ்டமான ஒரு காரியமா மாறிடும். அந்த வகையில இன்று இவர் சந்திக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து ஏற்படுத்தி நாளைக்கு நடக்கக்கூடிய பெரும்பான்மையிலிருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகிட்டு வெளில வரணும் அவரோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அவர் சேஃபா இருந்தா கூட அவர் சில டவுட்ஸ்லாம் இருந்தது, டவுட்டுக்காக எல்லாருமே போய் பார்த்து ஒரு சாஃப்டான ஒரு அணுகுமுறையை வந்து ஃபாலோ பண்றாரு. நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு நடிகன் ஒரு விஷயத்த பண்றான் அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த நடிகன் வந்து எப்படி அவ்வளவு பெரிய நடிகன் அவர் ஆனார் அப்படின்னா, அவர் சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு நல்ல இயக்குனர், நல்ல மியூசிக் டைரக்டர், நல்ல எடிட்டர், நல்ல கூட இருக்கிற ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா முன்னாடி கேமரா பின்னாடி எல்லாரும் தகுந்த ஆளா ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவாரு. செலக்ட் பண்ணி அதுல அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அந்த படம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெரிய வெற்றி அடையும். அதே போலதான் அரசியலே ஃபாலோ பண்றாரு. அவர் நான் இருக்கு நம்ம சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே கரெக்டா வந்து முதல்ல செட் பண்றாரு. செட் பண்ணிட்டு அழகா நீட்டா உட்காந்து இந்த அரசியல்ன்ற ஒரு விஷயத்தை வந்து மிக வெற்றிகரமா நடத்தணும்னு சொல்லி திரு விஜய் நினைக்கிறார். அது அவருடைய தனித்திறமை, நம்ம எதுவுமே வந்து குறையா சொல்ல முடியாது. ஒரு தனித்திறமை இருக்கும். அந்த தனித்திறமையில அவர் என்ன பண்றாரு, இந்த முறையை ஃபாலோ பண்ணி தலைவர்களை சந்திக்கிறாரு. எல்லா விஷயத்திலுமே அரசியல் இருக்கு அப்படின்றத நான் மாத்தி பேச விரும்பவில்லை. அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னா, ஏன் இவர் திரு சி வி சண்முகத்தை சந்தித்தார். இப்ப 118 எம்எல்ஏ கூட ஆதரவு வேணும்னு சொல்லும் போது இந்த கட்சியில திருமதி லீமா ரோஸ் அப்படின்ற நம்முடைய மார்ட்டின் குடும்பத்தினுடைய அவருடைய மனைவி வந்து இந்த கட்சியில அதிமுகல எப்ப இணைறாங்கன்னா, தேர்தலுக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் இணைறாங்க. இணைஞ்ச உடனே வந்து அவங்க ஒரு பதவி வாங்குறாங்க. அரசியல் அங்க இருந்தே ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க அதிமுக 47 சீட்டு ஜெயிச்சுட்டு அன்று இரவே என்ன பண்றாங்கன்னா பேட்டி கொடுக்குறாங்க. என்ன பேட்டி தராங்க அப்படின்னா, ஆமாம், இபிஎஸ் வந்து தாவேக்காக்கும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை இபிஎஸ் வந்து நடத்தினிருக்காரு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு அவங்க தான் வந்து முத சொன்னாங்க. யார் இந்த லீமா ரோஸ்னு உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா அரசியல் பார்வை எல்லாருக்குமே தெரியும். ஆதவ் அர்ஜுனா அவருடைய மாமியார். ஆதவ் அர்ஜுனா டிவிகேல இருக்காரு. லீமா ரோஸை எடுத்துட்டு போயிட்டு ஏடிஎம்கேல விடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு முதல்லயே தெரியும், சப்போஸ் எதனா ஆச்சுன்னு சொல்லி சொன்னா, சப்போஸ் அதிமுக அதிகமா ஜெயிச்சதோட டிவிக்கே அதிமுக கூட்டணி வச்சோம் அந்த ஃபேமிலி நல்லா இருந்திருக்கலாம். ஒருவேளை டிவிக்கு அதிகமா இருந்தா அதிமுக ஒத்துழைப்போட ஆட்சி அமைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்லயே வந்து அவங்க பிளான் பண்ணி தான் திருமதி லீமா ரோஸை வந்து அதிமுக நினைச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே போக போக பார்க்கக்கூடிய நேரில் எல்லாருக்குமே தெரியும். கொஞ்ச நாள் போன தூரம் கண்டிப்பா இபிஎஸ் அவர்களே இதை வந்து வார்த்தையை சொல்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. திருமதி லீமா ரோஸ் என்ன பண்றாங்க, அந்த கட்சிக்கு போயிட்டு முதல்ல வந்து அங்கேயே வந்து இந்த உள்ளடி வேலை பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளடி வேலை போயினா அவங்க வந்து பயங்கரமான ஒரு கோட்டீஸ்வரி. இப்போ இபிஎஸ் இருக்கிற காசை விட இபிஎஸ் ஐயாட்ட காசை விட அதிகமான காசை கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க தான் இந்த சி வி சண்முகம் அவருடைய குரூப்பே ஃபார்ம் பண்ணி அந்த குடும்பத்துல ஒரு பேச்சு பேசி எப்படி வந்து ஒரு சில குடும்பத்துல இருந்து ஒரு கட்சி மாட்டி முடிக்குமோ அந்த மாதிரி
இங்க தாவேகால ஆதவ அர்ஜுனா, அங்க வந்து லீமா ரோஸ் 2 பேரும் ஒரு பிளான் பண்ணி தான் அதிமுக இருக்கக்கூடிய, ஏன்னா அவங்க முதல் நாளே சொல்லிட்டாங்க அதிமுகவுக்கும் டிவிகேக்கும் கண்டிப்பா நம்மளுடைய அதிமுகவுக்கும் திமுகவும் ஒரு கூட்டம், டிவிகேக்கும் ஒரு கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு அன்னைக்கே ஃபர்ஸ்ட் நாளே சொல்லிட்டாங்க. அது திரு ஆதவ அர்ஜுனா அவங்க 2 பேரும் கண்டிப்பா லிங்க் இருக்கு. அவங்க மகளும் வந்து ஆதவ அர்ஜுனாவோட மனைவி, அதாவது லீமா ராசோட மகளும் வந்து இந்த அமைச்சர் பதவியேற்பில் வந்திருந்தாங்க. இது எல்லாமே அரசியல் அங்கங்க வச்சு ஒரு ஜாயின் பண்ணி பண்ணுவாங்க. நல்லா இருந்த அதிமுக என்ன பண்ணாங்க, இப்போ எனக்கு கிட்டத்தட்ட நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா 1,34,00,000 வாக்குகள்லாம் வந்து சாதாரணமான வாக்குகள் கிடையாது. அது வந்து கிட்டத்தட்ட 25-26% வாக்குகள் வந்து திரு இபிஎஸ், நான் எதிர்பார்க்கல அவ்வளவு வாக்கு வாங்குவார்னு. கிட்டத்தட்ட 25-26% வாக்குகள் வாங்கியிருக்காருன்னா கிட்டத்தட்ட திமுக விட அவர் வந்து கிட்டத்தட்ட திமுக ஒரு 22 கட்சி கூட்டணியோட ஒரு 20 லட்சம் வாக்குகள் தான் அவர் அதிகமா வாங்கியிருக்கிறாங்க. அந்த வகையில பார்க்கும்போது திரு இபிஎஸ் ரொம்ப பேர் நம்புறாங்க அப்படின்றது இந்த அரசியல் இந்த முடிவுகள் தெரியப்படுத்துது. இந்த நேரத்துல திருமதி லீமா ரோஸை வச்சு அந்த டீமை 2ஆ உடைச்சி அதுல இருந்து ஒரு டீம் எடுத்து நம்முடைய தாவேக்கா கூட ஒண்ணு சேர்க்கும் போது அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அவருக்கு நாளை நடக்கவிருக்கும் இந்த பெரும்பான்மை வந்து நிரூபிப்பது வந்து கொஞ்சம் அவருக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா அவர் யாருமே நம்ப தயாரா இல்ல. இந்த பக்கம் 2 மொத்தம் நெக் டு நெக்கா இருக்கு. அதுல இன்னைக்கு கூட ஒரு டிவிகே மெம்பர் வந்து நம்மளுடைய வாக்கெடுப்புல வந்து கலந்து கூடாது சொல்லிட்டு கோர்ட் பதில் சொல்லிச்சு. இப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், இப்போ அதிமுக மட்டும் சப்போர்ட் பண்ணாம இன்னைக்கு இருந்தா இன்னைக்கு எவ்வளவு பெரிய டென்ஷன் இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. சப்போஸ் அதிமுக இருக்கிற இந்த 47+1 பிளஸ் பிஜேபி பிளஸ் அந்த 4 பாமக ஒத்துழைக்காம திமுக இருந்த 59 பிளஸ் நம்முடைய தேமுதிமுக 1 60 60ம் 53 கிட்டத்தட்ட 113 ஆயிட்டு இருக்கும். அந்த 113 பிளஸ் இப்ப நம்ம திருமாவளவன் சார் பதிலே சொன்ன மாதிரி ஏன்னா ஒரு பிளான் அங்க வந்து ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு எம்எல்ஏ குறைஞ்சிச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நெக் டு நெக் ஆயிருக்கும். இந்நேரம் வந்து ஒரு பயங்கரமான பேச்சுவார்த்தை வந்து மறுபடியும் வந்து ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சு இந்த ஆட்சி கவிழ்றதுக்கான இருந்த ஒரு வாய்ப்பு வந்து உஷாரா ஆதவ அர்ஜுனா லீமா ரோஸை வச்சுட்டு அவங்களுடைய வச்சுட்டு அந்த கட்சியில வந்து ஒரு பிளவை ஏற்படுத்தி, எம்ஜிஆர் ஆரம்பிச்ச ஒரு கட்சி, அம்மா காப்பாற்றிய ஒரு கட்சியில ஒரு பிளவு ஏற்பட்டு தாவேகா அப்படின்ற ஒரு இப்போ வந்த கட்சியில வந்து அமைச்சராக பதவி ஏற்க துடிக்கும் சிலரை வச்சுக்க சொல்லிட்டு அதிமுகவை அழித்து தாவேகா தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. இந்த விஷயத்துல நான் திரு இபிஎஸ் அவர்களை மனதார பாராட்டுகிறேன். எப்படி அதிமுக காரன் அப்படின்னு சொன்னா ஒரு தைரியம் இருக்கணும், தெம்பு இருக்கணும். அந்த தைரியமும் தெம்பும் கொண்ட திரு இபிஎஸ் அவர்கள், அவர் வந்து அதிமுகன்றது ஒரு பெரிய கட்சி, இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். இது இதே மாதிரி தொடர்ந்து நீடிக்குமா இல்ல அழிஞ்சு போகுமான்னு யாருக்குமே தெரியாது. ஆனா நீங்க நரேட்டிவ் மட்டும் டிவிகே பிளஸ் டிஎம்கே ஆக்குற மாதிரி அதிமுக கூட சில முக்கிய தலை இவங்க தான் ஆரம்பத்துல இருந்தே இந்த அதிமுக கெடுக்கக்கூடிய கும்பலே இந்த கும்பல் தான். எதனா ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி மீண்டும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி இன்னைக்கு திரு இபிஎஸ் தலைவராக கொண்டு இந்த அளவுக்கு வெற்றி 2 தேர்தலுமே இந்த அளவுக்கு வெற்றி பெற்றது என்ன பொறுத்த ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் இந்த மாதிரி ஒரு விஜய் சாரோட ஒரு புது வருகை பிளஸ் திமுகவோட ஒரு பயங்கரமான ஒரு ஸ்திரத்தன்மையில இருந்தும் இத்தனை தொழில வெற்றி பெற்று இத்தனை லட்சம் வாக்குகள் கிட்டத்தட்ட 1,40,00,000 பெரிய விஷயம். அது தமிழ் சென்னையெல்லாம் பல இடத்துல வந்து 3வது இடத்துக்கு போய் இத்தனை வாக்குகள் பெற்று ஒரு மிகப்பெரிய நிலைமையில் இருந்த அதிமுகவை மீண்டும் படுகொழியில் தள்ளும் ஒரு விஷயத்த வந்து அந்த கட்சியை சேர்ந்தவர்களே சேர்ந்து பண்ணி நம்ம தாவேக்கா வந்து கண்டிப்பா இந்த பெரும்பான்மையில் வெற்றி பெற வைக்கிறதுக்காக முழு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது கண்டிப்பா வெற்றியும் அடைந்து விடும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுதான் தாவேக்கா நமக்கு கொண்டு வர முயற்சித்த ஒரு மாற்று அரசியலான்னு சொல்லிட்டு தாவேக்காக்கு வாக்களித்த மக்கள் ஏதாவது ஒரு 5% மக்கள் 10% மக்களாவது மாற்றத்துக்காக வாக்களிச்சிருப்பாங்க இல்லையா தாவேக்காக்கு. அவங்க மக்கள் வந்து தாவேக்கா வேண்டாம், திமுக தான் வேண்டும், திமுகவின் ஸ்டாலின் தான் முதல்வராக வேண்டும் என்று வாக்களித்த 13 எம்எல்ஏ ஏற்கனவே தூக்கிட்டாங்க. இப்போ திரு இபிஎஸ் அவர்கள் தான் முதல்வராக வேண்டும் என்று வாக்களித்த எத்தனை பேரை நாளைக்கு அதிமுக இருந்து தூக்க போறாங்க தெரியல. ஸ்டாலின் முதல்வராகவும் இபிஎஸ் முதல்வர் மக்கள் அளித்த வாக்கை கொண்டு திரு விஜய் அவர்கள் நாடாள நினைப்பது எந்த விதத்தில் நியாயம்?